தோல் வேற, எபிரேய குலத்தினுடைய அழகு வேற. ஆவிக்குரிய ஜனங்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள், உங்களுக்கு எந்த விதமான அலங்காரமும் இல்லாமல் போனாலும் உனக்குள் ஒரு பூரண அழகை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரி, சிவப்பாக இருந்தாலும் சரி, மஞ்சளாக இருந்தாலும் சரி, என்ன நிறத்தில் உங்கள் தோல் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பின் அழகு, அபிஷேகத்தின் சாயல், தேவ ஞானம், இருதயத்தில் இருக்கிற ஞான முகத்தை பிரகாசிக்க செய்யும். இதை கண்டதும் என்ன நினைக்கும், நீங்கள் நினைப்பீங்க பரவாயில்ல ஜனங்க சேர்ந்து கொள்வார்கள் என்று. இந்த பொலிவையும் இந்த அழகையும் இந்த அபிஷேகத்தையும் உன்னை விட்டு எடுக்க செய்வதற்கு பிசாசு கூடுமானவரை போராடி கொண்டு இருக்கிறான். இந்த மாதம் உங்களை கர்த்தர் நடத்துகிற மாதம், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்லுகிற மாதம், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற மாதம். ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதையும் நிரூபிக்கிற மாதமாகவும் இது காணப்படுகிறது. திடீரென்று பார்த்தால் இந்த சரீரத்துக்கு ஒரு சோதனை வருகிறது. இது காலம் செப்டம்பர் வரை